அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக வெட்டின ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் உள்ளே சேர்த்து நல்லா வசக்கிக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 4 காஞ்ச வத்தல், 4 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வசக்கிக்கிறேன். 1 நிமிஷம் வசக்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸில் நான் புளி எடுத்து சேர்த்து இதையும் நல்லா வசக்கிக்கிறேன் எண்ணெயிலேயே. 1 நிமிஷம் வசக்கினதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கைப்பிடி அளவும், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்து நல்லா இதை வந்து வசக்கிக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலே வசங்கி சுருண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸ் ஜாருக்குள்ளே சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட புதினா கொத்தமல்லி துவையல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.